அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இது அபயம் கிரியேஷன்ஸ் மற்றும் ஸ்ரீ சங்கரா டிவி இணைந்து வழங்கும் ஈரபோன் சங்கீத் சாம்ராட் கர்நாடிக் பிரீமியர் லீக். ரொம்ப நாளா நம்ம கோயம்புத்தூர்ல நடக்கிற ஆடிஷனை 1 by 1 பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. வோக்கல்ல வந்து நிறைய கண்டஸ்டன்ஸை பார்த்தோம். அதுலேயும் நிறைய பேர் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்கிறத வரைக்கும் பார்த்து முடிச்சு அடுத்ததா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. போன நிகழ்ச்சியில் கூட கோயம்புத்தூரில் நடந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு சில கண்டஸ்டன்ட் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கும் நாம் காண இருப்பது கோயம்புத்தூரில் நடந்த ஆடிஷன் தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பார்த்து ரசிக்கலாம். கோயம்புத்தூர்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆடிஷன் ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்ன உடனே வோக்கல் பாடினவங்களுக்கு கொஞ்சமும் நாங்கள் சளைச்சவங்க இல்லைன்னு நிறைய பேர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, வோக்கல்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல கலந்துக்கிட்டாங்க. ஐ ஒண்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட ஒருத்தரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மேல 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்க நீங்களே அப்சர்வ் பண்ணுவீங்க, பாருங்களேன். முதல் கண்டஸ்டன்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஜட்ஜஸை வரவேற்கலாம். We have ஸ்ரீமதி கல்யாணி சங்கர் and ஸ்ரீ கோவிலடி மத்வ பிரசாத் as our judges today. இதோ முதல் கண்டஸ்டன்ட். H அகிலேஷ். கெஹர்வாத்தால் 8 பீட்ஸ் வாசிக்க போறேன்.
என்ன வாசிச்ச? கடைசியில் வாசி இல்லையா? அதை கொஞ்சம் சொல்லி காமிக்க முடியுமா? நதிந்தினாலேன்னு சொல்லி ஒரு தித்தா திருக்கடனாக் திருக்கடு திட்டின்னா திருக்கடனாக் திருக்கடு தித்தா திருக்கடனாக் திருக்கடு தகிடதா தகிடதா தித்தா திருக்கடனாக் திருக்கடு திட்டின்னா திருக்கடனாக் திருக்கடு தித்தா திருக்கடனாக் திருக்கடு தகிடதா தகிடதா தித்தா திருக்கடனாக் திருக்கடு திட்டின்னா திருக்கடனாக் திருக்கடு தித்தா திருக்கடனாக் திருக்கடு தகிடதா தித்தா திருக்கடனாக் திருக்கடு தகிடதா தித்தா திருக்கடனாக் திருக்கடு நக்னக் திருக்கடுதா நக்னக் திருக்கடுதா நக்னக் திருக்கடு நக்னக் திருக்கடுதா நக்னக் திருக்கடுதா நக்னக் திருக்கடு நக்னக் திருக்கடுதா நக்னக் திருக்கடுதா நக்னக் திருக்கடுதா. குட். கொஞ்சம் வலந்தலை ரைட் ஹேண்ட் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி. கும்கி ரொம்ப நல்லா இருக்கு. லெஃப்ட் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங், நல்லா இருக்கு. ரைட் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி, அது ப்ராக்டிஸில் தான் வரும். நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்ஸ். நல்லா வாசிச்ச. காலப்பிரமாணம் சரியா இருந்தது. அந்த டேக்கா வாசிச்ச இல்லையா? அந்த டேக்கா வாயில சொல்லு பார்ப்போம். தின் நா திட்டு திட்னா கின்னா தின் நா திட்டு திட்டா கின்னா. சொல்லு இன்னும் நல்லா சொல்லு. தின் நா திட்டு நீ கும்கி எப்படி கொடுக்கறியோ அதே மாதிரி சொல்லு. நான் தின் தின் நா தின் அந்த மாதிரி. நா திட்டு அந்த திட்டா தின் தின் நா நா தின் திட்டு நா. திட்டா கின்னா தின் நா திட்டு திட்டா கின்னா தின் Good. திட்டு திட்டா கின்னா. குட். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. தேங்க்ஸ். ஓகே, வெரி குட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, நல்லா வரும். வேற குட் ஃபியூச்சர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சார். ஹெச் அகிலேஷ் தப்லா வாசிக்கிறத பார்த்தோம். பால சாம்ராட் கேட்டகரியில் இவ்வளோ க்யூட்டாக தப்லா கற்றுக்கிட்டு அதை வாசிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுவும் ஒரு பிரம்மாண்ட மேடையில் ஒரு காம்படிஷனில் 2 மிகப்பெரிய ஜட்ஜஸ் முன்னாடி வாசிக்கிறதுனா அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் இல்லையா? இளம் கன்று பயம் அறியாதுங்கிற மாதிரி அவருக்கு பயமே இல்லை போல இருக்கு. ஹி ஹஸ் ரியலி டன் ஹிஸ் பெஸ்ட். ஆல் த வெரி பெஸ்ட் அகிலேஷ். இன்னும் நிறையா இவர் ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்னும் நிறைய மேடைகள் பார்க்கணும். இந்த சங்கீத் சாம்ராட்டில் த்ரூ அவுட் அவரும் வரணுங்கிறது எங்களுடைய ஆசையும் கூட. நிகழ்ச்சியில் அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வில் கோன் ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது அபயம் கிரியேஷன்ஸ் மற்றும் ஸ்ரீ சங்கரா டிவி இணைந்து வழங்கும் இரபோன் சங்கீத் சாம்ராட். இசையால் இணைவோம். சங்கீத் சாம்ராட், சங்கீத் சாம்ராட். வெல்கம் பேக் டு யூரோபோன் சங்கீத் சாம்ராட் கர்நாடிக் பிரீமியர் லீக். கோயம்புத்தூரில் நடந்த ஆடிஷனில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பகுதியை தான் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு கண்டஸ்டண்ட்டை பார்த்து ரசிச்சாச்சு, ஜம்முன்னு தப்லா வாசிச்சுட்டு போனாரு. இப்போ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்க்கலாம். ஒய்ஜி ஸ்ரீலதா. இன்னைக்கு என்ன வாசிக்க போகிறேன்? ಮಾಮವ ಮೀನಾಕ್ಷಿ, ರಾಗಂ ವರಾಳಿ, ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ದೀಕ್ಷಿತರ ರಚನೆ, ஓகே. ಮಿಶ್ರ ಚಾಪು. ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி.
இப்போ இந்த ஸ்வரத்தில் வந்து மத்தியம கால ஸ்வரம் மட்டும் பாட்டா ஒரு 2-3 ஸ்வரம் பாட்டா போதும். Well done, Srilata. Your presentation was very good. Shruti, அப்பப்போ அந்த ஸ்ட்ரிங்ஸ் செக் பண்ணிட்டு இருந்தா நோ ப்ராப்ளம். தட் இஸ் வீணையில் வந்து ரொம்ப கஷ்டம் அது. நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிட்டே தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை. பிகாஸ் கமகம் நம்ம எப்படி கொடுக்குறோமோ, நம்ம வெயிட் எப்படி கொடுக்குறோமோ, டிபெண்டிங் அப்பான் த ராகா. வராளி யூ கான் ப்ளே ஃப்ளாட்லி. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நெக்லிஜிபிள். வெரி குட். யூ ஹேவ் பிரைட் ஃபியூச்சர். Your performance was also outstanding. Srilata, that was a very nice Varali. Thoroughly enjoyed it. கொஞ்சம் அந்த ப்ளக்கிங் சில இடத்துல கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது அந்த சில அந்த கீர்த்தனோட வார்த்தைகள் கொஞ்சம் சாஃப்டாக அழகாக அம்பாளை வர்ணிக்கும் போது டங்குன்னு அந்த ரொம்ப ஹார்ஷாக போடும்போது கொஞ்சம் மிஸ்மேட்ச் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் அந்த ஆஸ்பெக்ட் பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதர்வைஸ் யூ ஹேவ் a very bright future. My best wishes to you to become a full-fledged musician the days to come. All the very best. And you have been selected for the Outstanding Performer Award. Congratulations to you. YG ஸ்ரீலதா வீணையை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. வராளி ராகத்தையும் ரொம்ப ரொம்ப அழகாக ரஞ்சனையோடு கொடுத்தாங்க. வராளியே ரொம்ப அட்ராக்டிவ் ராகம் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி நிறைய அட்ராக்டிவ் ராகாஸ் இருக்குது. எட் இந்த வராளி வந்து
இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு ஃபீலிங், எனக்கு சொல்ல தெரியல அதுக்கு மேல. ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாங்க. பாருங்க, அவுட்ஸ்டாண்டிங் அவார்டு வாங்கியாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இஃப் யூ ரிமெம்பர், YG ஸ்ரீலதா வந்து வோக்கல்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அண்ட் இப்போ வீணை இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அகேன் அதுலேயும் வந்து வோக்கல்லையும் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கினாங்க. ஸோ அவங்க கசடர கற்றல் அப்படிங்கிறத முழுமையா புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்ட கலையை ரொம்ப நல்லா கத்துன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, she was able to present it in a nice manner. ஏன்னா கத்துண்டா போராது, நல்லா சாதகம் பண்ணினா போராது, அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது அதை இன்னும் அழகா கொடுக்கணும் இல்லையா? அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதுக்கு வந்து நிச்சயமா ஸ்ரீலதாவை நம்ம பாராட்டி ஆகணும். பெஸ்ட் விஷஸ் டு ஸ்ரீலதா. இப்போ ஈரபோன் சங்கீத் சாம்ராட்ல நம்ம அடுத்த கண்டெஸ்டண்ட்டை பார்க்க போறோம். பார்க்கலாம். விக்னேஷ் அருணகிரி. இன்னைக்கு என்ன வாசிக்க போற நீ? ஆடமோடே. வெரி குட். வாசிக்கிறியா? ஆடமோடே
வெரி குட். நல்லா வாசிச்சிருக்கேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. யூ ஹேவ் அ குட் அண்ட் பிரைட் ஃபியூச்சர். ஓகே, ஆல் தி பெஸ்ட். You played very well. Practice nicely. Okay. Yeah. Good luck to you. விக்னேஷ் அருணகிரி வாசிச்சதை கேட்டோம். கீபோர்டில் ஒரு கிருதி வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் இவங்கள விட அந்த கீபோர்டு பெருசாக இருக்கும் போல இருக்கு. அப்படி இருக்கும்போது கீபோர்டு வாசிக்கிறதுங்கிறது அந்த ராகத்தை ஞாபகம் வச்சுட்டு அந்த நோட்ஸ் ஞாபகம் வச்சுட்டு அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த ரீ டூ கா டூ இந்த வேரியேஷன்ஸ் ப்ளஸ் தா ஒன் நீ ஒன் இந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு வாசிக்கிறதுங்கிறது உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். விக்னேஷ் அருணகிரி ஹாஸ் கிவன் ஹிஸ் பெஸ்ட். கண்டிப்பாக அவரையும் அப்ரிஷியேட் பண்ணணும். ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ அர்லியர், இவரும் வந்து ஆல்ரெடி திருச்சிக்கு வந்திருந்தார், இஃப் ஐ ரிமெம்பர். திருச்சிக்கு வந்துட்டு மறுபடியும் he has come down to கோயம்புத்தூர் to participate. இதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் இல்லையா? துவண்டு போயிடாம மறுபடியும் நான் வருவேன்னு இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி he has given his best. All the very best to விக்னேஷ் அருணகிரி. நிகழ்ச்சியில் இனி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. संगीत सम्राट, संगीत सम्राट. வெல்கம் பேக் டு யூரோபோன் சங்கீத் சாம்ராட் கர்நாடிக் பிரீமியர் லீக். கோயம்புத்தூர்ல நடந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆடிஷனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சி தொடக்கத்திலிருந்து வீணை பார்த்தோம் அண்ட் கீபோர்டு பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கிற போது இப்போ அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு, என்ன வாசிக்க போறாங்க பார்க்கலாமே. விஎஸ் சேஷன், மிருதங்கத்தில் என்ன வாசிக்க போகிறேன் இன்னைக்கு? ஆதிதாளம் வாசிக்க போறேன். ஆதி தாளம். அதில் என்ன வேரியேஷன்லாம் என்ன பண்ண போறியா? ஏதாவது நட வாசிக்க போறியா? நட வந்து கண்ட நட வாசிக்க போறேன். கண்ட நடை. வெரி குட். ஆல் தி பெஸ்ட். ஜம்மனு வாசி.
நல்லா வாசிச்சிருக்கப்பா. நல்லா இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய இன்னும் அழுத்தம் வரணும். ஓகே. நீ வச்சுருக்கிற மிருதங்கம் வந்து நல்ல ஒரு கப்பி மிருதங்கம் இல்லையா? அதில் இன்னும் நல்லா நல்லா சாப்பிட்டு நல்லா புஷ்டியாக வாசிக்கணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ண. யூ ஹேவ் எ குட் ஃபியூச்சர். தேங்க்யூ. கடைசியில் அந்த கோர்வையை கொஞ்சம் சொல்லி காமிக்க முடியுமா? தக்கதின தாம் தக்கதின தாம் தக்கதின தாம் தத்திக்கு டக்கு தாம் தத்திக்கு டக்கு தாம் தத்திக்கு டக்கு தக்கதின தாம் தக்கதின தாம் தக்கதின தாம் ததி தக்கடதும் தாம் ததி தக்கடதும் தாம் ததி தக்கடதும் தக்கதின தாம் தக்கதின தாம் தக்கதின தத்திம் தத்திக்கு டக்கு தத்திம் தத்திக்கு டக்கு தத்திம் தத்திக்கு டக்கு தாம் தத்த தக்கடத்துக்கு தரக்கடத்துக்கு 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 தாங்கடத்துக்கு தரக்கடத்துக்கு தான் தரக்கடத்துக்கு தரக்கடத்துக்கு தாங்கடத்துக்கு தரக்கடத்துக்கு தாங்கடத்துக்கு தரக்கடத்துக்கு தரக்கடத்துக்கு தாங்கதும் 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 தாம். ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வயசில் ஒரு புரிஞ்சுண்டு வாசிக்கிற இந்த கொஞ்சம் கண்ட நடை திரும்பி சதுஷ்டம் வரும்பொழுது அந்த இடத்துல அந்த கேப்ஸ் கொஞ்சம் கேப்ஸ் இருக்குது. கண்ட நடையிலேருந்து திரும்பி சதுஷ்டத்துக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் அங்கே ஒரு தடங்கல். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ. அந்த நடை மாற்றும் போது கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸோட ஒரு நிர்ணயத்தோட கொஞ்சம் வாசித்தா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருந்து இன்னுமே நல்லா இருக்கணும். கொஞ்சம் கண்டினியூட்டி பெட்டராக இருக்கணும். இந்த வயசுக்கு நல்லா ஒரு புரிஞ்சுண்டு வாசித்து நல்லா இருந்தது. ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. அதனால உனக்கு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மர் அவார்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். விஎஸ் சேஷன் வாசிச்சதை கேட்டோம் மிருதங்கத்தில். இந்த பையன் ஞாபகம் இருக்கா? இவன் வந்து வோக்கல்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான். இப்போ மிருதங்கமும் வாசிச்சாச்சு. அண்ட் அதுலேயும் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கிச்சாச்சு. ஜட்ஜஸே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவன் வாசிச்சிருக்கானா பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கும் போது அது மட்டும் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணினா போதும் அப்படின்னு சில சமயங்களில் அந்த கற்றுக்கிற குழந்தைங்களும் நினைக்கிறது உண்டு. இல்லைனாலுமே பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இதை நீ நல்லா கற்றுக்கோ போதும் அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லணும், எமகாதக பசங்களாக இருக்காங்க. கோச்சிக்க கூடாது, நான் வந்து அதை பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். நான் அந்த அளவுக்கு தே ஏபிள் டு மேனேஜ் எனி திங். இல்லை, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். காட் பிளஸ், நல்லா இருக்கணும் இந்த மாதிரியான குழந்தைகள்லாம். அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் விஎஸ் சேஷன், ஹி ஹஸ் காட் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட். இதே சந்தோஷத்தோட ஒரு குட்டி பிரேக்குக்கு போயிட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன்ட். உங்கள் அபிமான ஸ்ரீ சங்கரா டிவியில் இது இரபோன் சங்கீத் சாம்ராட். இசையால் இணைவோம். संगीत सम्राट संगीत सम्राट. Welcome back to Eurobone Sangeet Samrat Carnatic Premier League on your most favorite channel Sri Shankara TV. இந்த சங்கீத் சாம்ராட்ல வந்து இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் வாசிக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்றும் அவங்க வாசிக்கிறது, அந்த வாசிக்கிற ஸ்டைலு, அவங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ், சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இறுக்கமாக இருப்பாங்க. சில பேர் நான் ப்ராக்டிஸ் பண்ணி வந்ததை நான் வாசிச்சு காமிச்சிடுறேன் அவ்வளோதான் அப்படின்ட்டுன்னு. பட் இப்படி பல வெரைட்டிஸ் பார்க்கும்போது ஒரு வானவில்ல பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லையா? ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கிற இன்றைய எபிசோட்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது நம்மளுக்கு ரொம்ப பிடித்தமான செக்மெண்ட் சங்கீத் தர்பார். பார்த்து ரசிப்போம். பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் இயற்றிய ஒரு பஜன், யமுனா கல்யாணி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம். வந்தேகம் சாரதா விசாரதா ஞானதா வரதா வந்தேகம் சாரதா விசாரதா ஞானதா வரதா வந்தேகம் சாரதா விசாரதா
स्वरूपिणी स्वच्छ हृदय निवासिने शोध सत्व स्वरूपिणी स्वच्छ हृदय निवासिने शोध सत्व स्वरूपिणी स्वच्छ हृदय निवासिनी स्वप्रकाश रूपिणी स्वप्रकाश रूपिणी स्वप्रकाश रूपिणी वन्देऽहं शारदां विशारदां ज्ञानदां वरदां वन्देऽहं पराविद्या भूषिता पराविद्या भूषिता पराविद्या भूषिता सूरनर सुजन सेविता शुभदा सुलभा सुस्वर वाद्य निरतां शुभदा सुलभा सुस्वर वाद्य निरतां वन्देऽहं शारदां विशारदां ज्ञानदां वरदां वन्देऽहं शारदां वन्देऽहं शारदां वन्देऽहं என்ன கவி பாடினாலும் ராகம் நீலமணி, தாளம் ஆதி, ஆனையாம்பட்டி ஆதிசேஷையர் கீர்த்தனம். முறையிட்டு அழைத்தாலும் இறங்காயோ முருகா, குறையெல்லாம் தீர அருள் வழங்காயோ முருகா, பிறை சூடும் பெம்மானின் பிள்ளை நீ முருகா, நிறைவான வாழ்வருளி நிம்மதி தா முருகா, முருகா 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 முருகா
கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையா முருகா, என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையா முருகா, என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையா முருகா, என்ன கவி பாடினாலும் முருகா முருகா முருகா. அன்னையும் அறியவில்லை, அன்னையும் அறியவில்லை, தந்தையோ நினைப்பதில்லை. அன்னையும் அறியவில்லை, தந்தையோ நினைப்பதில்லை. அன்னையும் அறியவில்லை, தந்தையோ நினைப்பதில்லை. மாமியோ பார்ப்பதில்லை, மாமனோ கேட்பதில்லை. மாமியோ பார்ப்பதில்லை, மாமனோ கேட்பதில்லை. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையா முருகா, என்ன கவி பாடினாலும் முருகா முருகா முருகா. அக்ஷரலக்ஷம் தந்த அண்ணல் போஜராஜனில்லை, பக்ஷமுடனே அழைத்து பரிசளிக்க யாருமில்லை. அக்ஷரலக்ஷம் தந்த அண்ணல் போஜராஜனில்லை, பக்ஷமுடனே அழைத்து பரிசளிக்க யாருமில்லை. இக்ஷணத்தில் நீ நினைந்தால் எனக்கோர் குறையில்லை. முருகா 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 முருகா. இக்ஷணத்தில் நீ நினைந்தால் எனக்கோர் குறைவில்லை. அலட்சியமோ உனக்கு, அலட்சியமோ உனக்கு, உன்னை நான் விடுவதில்லை. அலட்சியமோ உனக்கு, உன்னை நான் விடுவதில்லை. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையா முருகா, என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. முருகா 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 முருகா. இன்றைய சங்கீத் தர்பாரை நிச்சயமா 100% இல்லை 200% நீங்க ரசிச்சிருப்பீங்க. பிகாஸ் ஒரு டபுள் ட்ரீட் நாங்க உங்களுக்கு வழங்கியிருக்கோம்.
சங்கீத் தர்பாரே ரொம்ப லவ்லி செக்மெண்ட் அதில் கச்சேரி கேட்குறதுங்கிறது. அதில் 2 விதவிதமான வோக்கலிஸ்ட், அதில் ஒருத்தர் வந்து டூயட் பாடுறாங்க, ஒருத்தர் மேல் சிங்கர் பாடும்போது இவங்களோட ஸ்டைல் வேற, இவங்களோட ஸ்டைல் வேற, இவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ், இவருக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ். அப்படி இருக்கும்போது எல்லாரும் சந்தோஷப்படுற வகையில் இன்றைய சங்கீத் தர்பார் முழுமையான ஒரு தர்பாரா அமைஞ்சுதுன்னு சொன்னால் மிகையாகாது இல்லையா? கண்டிப்பாக நான் சொன்னதை நீங்கள் 100% ஒத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெரி ஹாப்பி அபவுட் தட். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட இந்த நிகழ்ச்சி முடியும் தருவாய்க்கு நம்ம வந்துட்டோம். உங்களுடைய சந்தோஷத்தை வழக்கம் போல் என்னோட பகிர்ந்துக்கோங்க. யூ கேன் ரைட் டு மீ sangeetsamrat.cpl@gmail.com. மறுபடியும் சொல்கிறேன், sangeetsamrat.cpl@gmail.com. வழக்கம் போல் எங்களுக்கு நிறைய மெயில்ஸ் வருது. எனக்கு இன்ஃபேக்ட் ஒரு மெயிலையும் உங்களுக்கு படித்து காமிக்கணும்னு தான் ஆசை. அதுக்கு நான் தனி நிகழ்ச்சி தான் பண்ணணும் போல இருக்கு. பட் வெரி ஹாப்பி அண்ட் ஐ தேங்க் யூ ஒன் அண்ட் ஆல். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். இது உங்கள் சுபாஷினி கண்ணன். அபயம் கிரியேஷன்ஸ் மற்றும் ஸ்ரீ சங்கரா டிவி இணைந்து வழங்கும் சங்கீத் சாம்ராட் கர்நாடிக் பிரீமியர் லீக். இசையால் இணைவோம். நித 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 தத நித நித சக 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 சதம சம சம சத